This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எவ்வளோ சுவையாக பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு காய்கறி எடுத்துருக்கேன். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கட் பண்ண கேரட் 1 கப்பு, பீன்ஸ் 1 கப்பு, அவரைக்காய் 1 கப்பு, பட்டாணி 1 கப்பு, வெங்காயம் தேவையான அளவு 2 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுபோக 1.5 கப் அரிசி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு பாதி லெமன் எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 10 போல் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குக்கர் நல்ல சூடாக இருக்குது, அதனால் முந்திரி பருப்பு டக்குன்னு இதாகிடுச்சு. ஆனால் குக்கர் இந்த சூடு இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தல எண்ணெய் ஊற்றும்போது அந்த எண்ணெயில் உள்ள ஏர்லாம் வெளியில் போகும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து தான் இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். எண்ணெய் சூடாக முன்னாடி வெங்காயம் சேர்த்துறாதீங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்து தான் வதக்கணும். நான் இன்றைக்கி காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெங்காயம் வரணும், பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது அது எதுலேயுமே ஒட்டாது, வெங்காயத்துலேயும் ஒட்டாது, நம்ம பாத்திரத்துலேயும் ஒட்டாது, நல்லா வதங்கி வந்துடும். இப்போ 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மல்லி இலை புதினா சேர்க்கணும். நாளைக்கு 1 கப்பு மல்லி இலை புதினா சேர்த்து எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்க்கணும். 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போதும். இதையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் காய்கறி சேர்த்துக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி நான் ஏற்கனவே ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதனால் அது கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கணுனாலும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி பழம் நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், முதலே சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம இதை வேக வச்சுக்கிடுவோம்.
இப்போ எடுத்து பார்த்தா தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. காய்கறியுமே ஓரளவு பாதியாக குக் ஆயிடுச்சு. நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும், அளவு தண்ணி. நான் 1½ டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 3½ டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி வந்து பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ இல்லை, நம்ம வீட்டில் சாதாரணமாக பொங்குற சாப்பாட்டு அரிசி தான். அதனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். 3½ டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. காய்கறியுமே கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. நல்லா பாருங்க, காய்கறியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம லைட்டாக உப்பு பார்த்துக்கிடுவோம் அரிசி போடுறதுக்கு முன்னாடி. உப்பு என்ன கொஞ்சம் குறையா இருந்தது, இப்போ கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூட அரை லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு கரையிறதுக்கு மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்படி கொஞ்சம் மெதுவாக அப்படி தண்ணியோடு சேர்த்து அது மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மூடி போட்டு மூடி இதை வேக வச்சுக்கிடுவோம். பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் வந்துருச்சு சமநிலைக்கு. இப்போ நம்ம இதுக்கு தம் போடணும். நம்ம மூடி நல்லா டைட்டாக மூடிட்டு இதுக்கு மேலே தோசைக்கல் ஒன்று வச்சுக்கிடலாம். இதுக்கு வெயிட்டுக்கு நான் இன்றைக்கி இடிகள் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் இடிகள் இல்லைன்னா வேறு ஏதாவது வெயிட்டுக்கு நல்லா பாத்திரத்தை தண்ணி வச்சுனாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் இது வந்து வெயிட்டில் இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் வெயிட் வைக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சாச்சு. நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஆவிலாம் பறந்து அந்த தட்டில் எவ்வளோ தண்ணி நிற்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஓரத்தில் உள்ளதெல்லாம் அப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அடியில் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. பாத்திரத்தில் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அப்படியே இருக்குது. கடைசியாக இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம மூடி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.